ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த ஏரியில் தான் மீன் வேட்டைக்காக வந்திருக்கோம். செம்ம லொக்கேஷன், பயங்கரமாக இருக்கும் மீன் வேட்டை. அப்படியே உள்ளே போகலாம். இன்றைக்கி மீனுக்கான ஃபுட்டெல்லாம் வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது நேராக போயிட்டு மீன் பிடிக்க வேண்டியது தான். ஆல்ரெடி நம்ம மீன் நெட்ட சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருங்க. இதே சப்போர்ட் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோவுமே செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மீன் இந்த வீடியோலேயும் நிறைய பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போயிட்டு பார்ப்போம். பெருசா பெரிய மீன் பெரிய மீன் பெரிய மீன் பெரிய மீன். மண்டையில் மாட்டிச்சா? பார்த்துரா. ஏய், கொம்பு பிடிக்கிட்டுமாண்ணா? பெரிய முள்ளு போட்டு பிடிச்சா இந்த பிரச்சனையே கிடையாது. சின்ன முள் போட்டால் இதான் பிரச்சனை. மீன் மாட்டினாலும் உடனே அதை எடுக்க முடியாது. எடுக்கலான்னு ட்ரை பண்ணோம்னா அடிச்சுட்டு போயிடும். அதனால் ஸ்லோவாக அதை டயர்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் கரைக்கு ஏற்றணும். இல்லை இல்லை, தெரியுதுடா. ஏய் செம்ம. ஏய் எங்கடா முள்ளே காணோம், எங்கேயோ உள்ளே போயிட்டுக்குது. கொஞ்சம் தூரம் பண்ணுறா. சரியான மீன். என்னென்னா இன்றைக்கி பிடிக்கிறது எடுக்க முடியல. சின்ன முள் போகிறதுனால இழுக்கிறது தெரிய மாட்டேங்குது. வேறு லெவல் பெரிய மீன். பையத்தோடா உள்ள மாட்டினுக்கிறியா? எடுத்துட்டா. அதை அப்படியே வச்சு
இப்படி படுக்க வச்சு காட்டுறா அப்படி. சரி, இன்னும் கொஞ்சம் இப்படி நிமித்து. செம்ம. முட்றா எப்படி முட்றா வேற லெவலுமாம்மா. ஏய் இது பெருசுடா. நானும் போகலாம் இல்லையா? போகலாம் வா விட்டு. போதும் போகலாம். இப்படி வேணா சின்னதாக போட்டு இப்படி போடணும். போட்டோமா போட்டுட்டு அதுமாரி கொட்டும் போதெல்லாம் செய்ய முடியாது. இப்போ இதே உள்ளே போயிடும். அப்போதான் செய்ய சும்மா தானே மாட்டேங்குது. பெரிய முள்ள புட்டுறானா? பெரிய முள்ள வேறு லெவலு இல்லையா? திருப்பியா திருப்பியா செம்மையாக ஒரு மீன், பெரிய சைஸ் மீன். சின்ன முள்ளை போட்டு மாட்டிட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏந்திரா அதை அப்படியே பிடிச்சிட்றா. எப்படின்னா சுற்றி சுற்றி எடுத்துன்னு கல் தான் வர வெளியா. அந்த இந்த பை இல்லை. அந்த பையன் அவன் எதுவும் குமரேஷ் இல்லை. பட்டா சைஸ் மீன் பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரியும் வீடியோவில். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிட்டுருக்கேன். கொஞ்சம் விட்டுருந்தா கூட பாருங்கள் எவ்வளோ எங்கே மாட்டிக்கிட்டு இருக்குன்னு. ஏன் கை பொறுக்க எத்தனாரா? ஆமாம்மா முக்குது. இப்போ தெரியுதுங்களா? ஆனும் வாய் பொழந்துடுச்சு. அது ஐஸ் முடிஞ்சிடுச்சு.